மனசு எப்போவாச்சும் கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. நேற்று என்னாச்சுன்னா, சுமதி கடைக்கு டீ குடிக்க போனேன். அப்போவே சுமதி என்ன சொன்னாங்க, டீ இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நான் தான் வம்படியாக என்ன பண்ணேன், சுமதி போடுற இஞ்சி டீ பிடிக்கும், பட் அந்த டீ கொஞ்சம் பால்லாம் கம்மியாக இருந்து கஷாயம் மாதிரி இருந்தால் கூட அங்கே கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட போய் நிற்கிறது பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே போய் நிற்பேன். அது என்ன விதமான டீ டேஸ்ட்டுன்னு தெரியாது, பட் சுமதியை பிடிக்கும், அதனால் அந்த டீயும் பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் நேற்று என்ன சொல்லிடுச்சு சுமதி, கிளாஸ் ஒழுங்காக கழுவலியான்னு கேட்டேன். ஒழுங்காக கழுவலியான்னு கூட கேட்கல, கிளாஸ் மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, சோப்பா இது சரியாக கழுவலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உடனே டக்குன்னு குறை சொல்லாதீங்க, டீ குடிக்கிறதா இருந்தால் குடிங்க, இல்லைன்னா குடிக்காதீங்க அப்படி சொல்லிச்சு. அது ஒரு வேறு மாதிரி சொல்லிச்சு. அந்த டோனை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. நான் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை. சாந்தி மேடம் எலெக்ஷன் டெபுட்டி தாசில்தார், அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கார்த்திகேயன் சார்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன சொல்ற, வேலைக்கு வந்தா வா, வரலைன்னா நின்றுடு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் வேலை செஞ்சு எனக்கு ஒரு பிரச்சனை சொல்கிறேன். அவங்க என்னை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறாங்க. 7:30 மணிக்கு மேலே கூட என்னை விட மாட்டேங்கிறாங்க. பீரியட்ஸ் டைமு பேடு மாற்றாமல் என் ட்ரெஸ் எல்லாம் ஆயிடுச்சு. நான் எப்படின்னா போகிறது வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வேலைக்கு வந்தால் வா, வர முடியலன்னா நின்றுடு அப்படி சொல்கிறார். அது எவ்வளோ ஒரு அதிகார வர்க்கத்தோட பேச்சு. அதே மாதிரி தான் நேற்று சுமதி பேசினாங்க. குடிச்சா குடி, குடிக்கலனா போய் நேரு, இஷ்டமாக இருந்தால் குடி, இல்லைன்னா குடிக்காத. ஆனால் நான் சும்மா அந்த டீ அவங்க இலவசமாக கொடுத்தோ தர்மத்துக்கு கொடுத்தோ அது கொடுத்தாங்கன்னாவும் அது அவங்க எப்படியோ கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்சா குடிக்கலாம், பிடிக்கலனா போயிடலாம். நான் ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். அந்த 10 ரூபாய்க்குண்டான சர்வீஸ் நான் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேன். அது ஒரு தன்மையான பேச்சு கூட இல்லைன்னா அதுக்கப்புறம் எப்படி அந்த டீ கடைக்கு அவங்க போவாங்க? சரி, யாராச்சும் ஒரு சிலர் சுமதிக்கு பழக்கமானவங்க இல்லை சுமதி மேலே பிரியம் இருக்கிறவங்க அந்த கடைக்கு போவாங்க. ஆனால் நாளடைவில் ஒரு 2-3 முறை சகிச்சுன்னு போவாங்க, 4வது முறை போக மாட்டாங்க. அப்படி வர வர கொஞ்சம் கஸ்டமர் குறைவாங்க, வருமானமும் குறையும். கேஸ் தீந்து போயிடும். கேஸ் ஒரு தொழில்னா கேஸ் தீந்து டீ நிறைய போட்டால் தானே லாபம். கேஸ் தீந்துரும் அப்படிங்கிறதுக்காக டீ போடாமலே இருக்கக்கூடாதுல்ல. கொஞ்சம் கேஸ் அதிகமாக செலவாகுதுன்னா டீயோட விலையையும் தரத்தையும் உயர்த்தணும். அப்படி இல்லைன்னா கேஸ் இல்லாமல் வேற ஒரு எரிபொருளை அவங்க இது பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அவங்களோட அந்த மனநிலையை கஸ்டமர் மேலே போடுறது எந்த விதமான நியாயம்? சரி, அதை அப்படியே விட்டுட்டேன். அதனால் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டேன். நேற்று கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு டெய்லர் கடைக்கு போனேன். எழுச்ச வாய்ச்சி நான் தானான்னு தெரியல. ஒரு தையல் தான் போட்டிருக்காரு அந்த அண்ணா, நான் 2 தையல் போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு 3 ஃப்ராக்குக்கு 150 ரூபா வாங்கிட்டாரு. இட்ஸ் ஓகே, சரி, எப்படியோ. ஆக மொத்தத்தில் கொள்ளையடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு வகையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பஞ்சர் ஓட்டினது 10 ரூபா தான் கொடுத்தேன். ஆனால் இப்போ பஞ்சருக்கு ரேக்கா எனக்கு பால் தானே வாங்கி தர சொன்னா, மறந்துட்ட பத்தியா? நேற்றே சொன்னேன்ல. இப்போ பஞ்சருக்கு ஒரு பஞ்சருக்கு 50 ரூபா, 2 பஞ்சருக்கு 100 ரூபாய். 100 ரூபாய். என் பேட்ரி வேற டவுன் ஆயிடுச்சு. இது பெரிய ஸ்டோரியாக இருக்குது போல இருக்கு. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை? அதாவது மேலே இருக்கிறவங்க கொள்ளை அடிக்க அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் சுரண்டுறாங்க. 1 ரூபா 2 ரூபான்னாலும் அது சுரண்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு
நான் நினைப்பேன். அது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுன்னு பெரிய விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்க முடியும். அப்படி சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நேர்மை, நாணயம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், கொடுத்து பழகணும், கொடுத்துட்டு சாப்பிட்ணும், இப்படிலாம் போதனை பண்ணி இந்த சமூகத்தில் வாழறதுக்குடான தகுதியே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. என்னால் யாரையும் ஏமாற்றவும் முடியல, யார்கிட்டையும் அடித்து பிடுங்கிக்கவும் முடியல, கொள்ளையடிக்கவும் முடியல, கவர்மெண்ட் ஏமாற்ற முடியல. என்ன பண்ணுறது, எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியல. பெரிய காமெடியனாக ஆகிட்டேனா. அவ்வளோதான். டாட்டா.